ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வச்சஸ் அக்வாரியம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் சூப்பரான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு கேட்டிங்கன்னா கோரல் ஏஞ்சல் ஃபிஷ்ஷை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கோரல் ஏஞ்சல் ஃபிஷ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஞ்சல் ஃபிஷ் ஃபேமிலி சேர்ந்தது தான். ஏஞ்சல் ஃபிஷ் ஃபேமிலிங்கிறது ஒரு பிக் ஃபேமிலி. அதில் ஒரு வெரைட்டிஸ் சேர்ந்தது தான் இந்த கோரல் ஏஞ்சல் ஃபிஷ் வந்து சொல்கிறாங்க. இதோட கலரே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரைட்டாக பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக யூனிக்காகவே இருக்கும். அதனாலே வந்து நிறைய பேத்துக்கு வந்து இது ஃபேவரட் ஃபிஷ்ஷுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இது அடல்ட் ஸ்டேஜில் வரும்போது தான் இதோட கலர் வந்து ஃபுல்லாகவே தெரியும். அப்போ தான் வந்து பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்கும். குட்டியில் வந்து அவ்வளோக்கு வந்து கலர் தெரியாது இதுக்கு. இது எங்கே கிடைக்கணும் வந்து பார்த்திங்கன்னா இந்தோ பசிபிக் ரீஜியனில் தான் இந்த ஃபிஷ் வந்து கிடைக்கும். அதாவது ஆஃப்ரிக்கா, ரெட் சி, ஆஸ்திரேலியா, ஜப்பான் அந்த மாதிரி இடங்களில் வந்து இந்த ஃபிஷ் வந்து நிறையவே கிடைக்கும். இதோட பிஹேவியர் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆம்னிவரஸ் ஃபிஷ் தான். ஓகேங்களா, பிஹேவியர் வந்து டயட் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ஆம்னிவரஸ் ஃபிஷ். இது என்ன சாப்பிடணும்னு வந்து பார்த்திங்கன்னா கடல் கடியில் வந்து கல்லில் இருக்கிற பாசி அதெல்லாம் வந்து இந்த ஃபிஷ் வந்து நிறையவே சாப்பிடும். ஆனால் நம்ம மெரைனில் வந்து இதுக்கு என்ன கொடுப்பாங்கன்னு வந்து பார்த்திங்கன்னா சீவீடு, நோரி ஷீட்ஸு, அப்புறம் அந்த பெல்லட்ஸு அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து இந்த ஃபிஷ்க்கு வந்து ஃபீட் பண்ணுவாங்க. தாராளமாக இந்த ஃபிஷ் வந்து சாப்பிடும். இதில் இருக்கிற வாட்டர் பேராமீட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணணும். டெம்பரேச்சர் கரெக்டாக இருக்கணும், சால்ட்டி கரெக்டாக இருக்கணும், பிஹெச் லெவல் கரெக்டாக இருக்கணும். இதெல்லாம் வந்து கரெக்டாக இருந்தாலே தாராளமாக இந்த ஃபிஷ் வந்து உங்களால் வந்து வளர்க்க முடியும். இது வந்து அதர் ஏஞ்சல் ஃபிஷஸ் கூட வந்து ஆட் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அதர் ஏஞ்சல் ஃபிஷஸ் கூட வந்து ஆட் பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ரொம்ப அக்ரெசிவான ஃபிஷ் தான். மற்ற ஏஞ்சல் ஃபிஷ்ஷஸ் வந்து இது கிட்டேயே நெருங்க விடாது. அந்தளவுக்கு வந்து இது வந்து தன்னை வந்து பாதுகாத்துக்கும் கொஞ்சம் அக்ரெசிவான ஃபிஷ். அதனால் மற்ற ஏஞ்சல் ஃபிஷ்ஷஸ்லாம் இந்த ஃபிஷ் கூட ஆட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கணும். ஓகேவா, இது வந்து நீங்கள் தனியாக தான் வளர்க்குற மாதிரி இருக்கும். இது வந்து ரீஃப்ஸ்க்கு வந்து சேஃபானு கேட்டிங்கன்னா இது வந்து ரீஃப்ஸில் வந்து கொஞ்சம் சேஃப் வந்து கிடையாது. ஏன்னா வந்து இது ரீஃப்லேயே வந்து இருக்காது. இந்த லைவ் ராக்கு இந்த மாதிரி ராக்கு கடியில் தான் வந்து இந்த ஃபிஷ் வந்து நிறையவே இருக்கும். அதனால் ரீஃப்ஸ்கிட்டே வந்து இந்த ஃபிஷ் வந்து போகாது. அதனால் வந்து ரீஃபில் வந்து நீங்கள் வந்து விடலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து ரீஃபில் வந்து விட முடியாது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து ரீஃபே வந்து பேன் ஆகிடுச்சு. ஆர்டிஃபிஷியல் ரீஃப்லாம் வந்து உருவாக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் டேங்க்கில் வந்து ஆட் பண்ணி இந்த ஃபிஷ் வந்து தாராளமாக வந்து உங்களால் வளர்க்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.